ஹாய், இந்த வீடியோவில் சென்னையிலேருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு நம்ம எப்படி போகலாம், செயின்ட் தாமஸ் மவுண்ட்டில் பார்க்குறக்கு என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சென்னையிலேருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு நம்ம பஸ்லேயும் போகலாம், மெட்ரோலையும் போகலாம். மெட்ரோ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பிரயாணம் சுலபமாகவும் டைம் கொஞ்சம் கம்மியாகவும் கம்பேர்ட் டு பஸ்ஸை விட இருக்கும். சென்னையில் நாம் ஏறுற மெட்ரோலேருந்து பரங்கிமலை அல்லது செயின்ட் தாமஸ் மவுண்டன் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம மெட்ரோ ஏறிட்டோம்னா நாம் போகிற ரூட் ஸ்ட்ரெயிட் ரூட்டாக இருந்தால் டைரெக்டாக நம்மளை செயின்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோலேயே இறங்கிக்கலாம். இல்லைன்னா இடையில இறங்கி இன்னொரு கனெக்டிங் மெட்ரோ எடுக்கிற மாதிரி இருக்கும். செயின்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோலேருந்து தாமஸ் மவுண்ட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் இடையில இருக்குது. நம்ம நடந்தும் போகலாம், இல்லை ஆட்டோ ஏதாவது பிடிச்சும் போகலாம். நடந்து போனோம்னா நமக்கு நிறைய படிகள் ஏற வேண்டியிருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் ட்ரெயின் ஆயிடுவோம். பெட்டர் நம்ம போகும் பொழுது ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிறது நல்லதாக இருக்கும். நம்ம செயின்ட் தாமஸ் மவுண்ட் போனதுமே இப்படி ஒரு அழகான வியூவை நம்ம பார்க்கலாம். இங்கே ஓவரால் சென்னையவே நம்ம பார்க்கலாம். நியர்பையாக ஒரு ஏர்போர்ட் இருக்கிறதுனால ஃப்ளைட்ஸ் லேண்ட் ஆகும் பொழுது ஃப்ளைட்டை நம்ம ரொம்ப கிட்டத்தில் பார்க்கலாம். அப்போ ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் கிட்ட பார்க்கும் பொழுது. அடிக்கடி ஃப்ளைட்ஸில் போகிறவங்களுக்கு இது பெரிய விஷயமா தெரியாது. பட் ஃப்ளைட்லேயே நான் ஏறினதில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் நான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது பார்க்கும் பொழுது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓ, ஃப்ளைட் இவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்னு. செயின்ட் தாமஸ் மவுண்ட்டில் 2 விதமான சென்டர்ஸ் இருக்குது. ஒரு சென்டரில் தாமஸ் எப்படி அங்கே வந்தார், அவர் எப்படி மரித்தார், அவர் இருக்கும் பொழுது யூஸ் பண்ண பொருட்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சென்டர்ஸில் ஜீசஸோட 12 டிசைபிள்ஸ் உருவம் கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி மரித்தாங்கங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜீசஸோட 12 சீஷர்களுடைய முகங்கள், அவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி மரிச்சாங்கங்கிற டீட்டெயில்ஸ், தாமஸ் எப்படி செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்தார், என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக செயின்ட் தாமஸ் மவுண்ட்டை விசிட் பண்ணலாம்.